ஹமி, ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேக்கு கூட ஒன் ஷாட். எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருந்ததா, டஸ்கி டோனில் வாயின் இருக்கிற மாதிரி அண்ட் யாராவது ஒரு பயாஸ்க்கு போட்டால் போதும்னு. பட் எனக்கு டேக்குக்கு போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த கான்செப்ட் எடுத்திருக்கேன்டா. சரி, ஓகே. ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்துடலாம். அண்ட் மறக்காமல் ஹெட்செட் வேர் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் அந்த அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேடா. ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹிந்தி கேர்ள், அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு தமிழ் நல்லாவே வரும். ஆனால் அப்பப்போ ஹிந்தியும் உள்ளே க்ராஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு டஸ்கி டோன் அண்ட் க்ரே கலர் ஐஸ் இருக்கும். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் யாரையும் பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. ஜேகே உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கெத்தான பையன். அண்ட் டேயும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் கூட உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பர்சன். அவங்க ஃபேமிலியும் உங்கள் ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரோ போதும்டா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏய் ருஷி, நான் கடைக்கு போகலான்னு நான் அப்போவே ரெடியாக இருக்க சொன்னேன்லடி. ஏன்டி இவ்வளோ லேட் பண்ணுற? வரேன்க்கா, இப்போ தான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஓகே, போகல வா. இதோ இருக்கு மளிகை கடை, அதுக்கு போகிறதுக்கு எதுக்கடி உனக்கு லிப்ஸ்டிக்? அது உனக்கு இப்போ புரியாது, போகும்போது புரியும். வா போகலாம். சரி, 2 பேரும் ஏர்லி மார்னிங் எப்போவுமே நீங்கள் கடைக்கு வேணுங்கிற திங்ஸ் வாங்க போவீங்க. டே மச்சான், ஆளுடா யாரு? வயன், தேக்கோ, உதர் தேக்கோ. யார் ரிஷி? அவன் அப்படியே பைக்கிலேருந்து இறங்கிட்டு உங்களை ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருப்பான். கண்ணு கூட சிமிட்டாமல் நீங்கள் அவனை க்ராஸ் பண்ணி போகிற வரைக்கும். டேய் டேய் டேய், பார்த்தது போதும்டா. ஓ வேலை இருப்பார். ஏய் ஹாய். ரிஷி வா போகலாம். டேய், நீ எந்த அவளை அடிச்சு பார்க்குற? அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஏதோ பேயை பார்த்த மாதிரி பயந்துலாம் ஓடுறா. இவளை விட்டுட்டு வேற ஏதாவது பிள்ளைய பாடுறான்னாலும் பார்க்க மாட்டேங்கிற. ஏன் இவ ஒருத்தி மட்டும் தான் இந்த ஊர்லேயே அழகா இருக்காளா? என் பக்கத்து தெருவில் நம்ம பார்லர் அக்கா புள்ள அப்படியே சும்மா மில்கி மாதிரி இருப்பா. அந்த பிள்ளையில உனக்கு பார்க்கணும்னு தோணாதா? டேய், அதில் உனக்கு சொன்ன புரியாதுடா. அதில் ஒரு ஃபீலிங்ஸ் எல்லோரும் மேலே இல்லை வராது, ஒரு சில பேர் மேலே தான் வரும். எனக்கு அவன் மேலே இருக்கிற மாதிரி. என்ன ஃபீலிங்ஸோ போடா டேய். பையா, 1 kg பொட்டேட்டோ கியூ. ஏகேஜியம்மா, எடுத்துக்கோ, நீயே பார்த்து எடுத்துக்கோ. ठीक है भैया. அக்கா, நீ பாத்தியா? கியா? தெரியாத மாதிரி நடிக்காத. அவன்தான் அந்த ஏரியாவில் இருப்பானே ஒரு பையன், ஜேகே. அவன் நீ பார்க்குறான்ல. நீ என்னாடி அவன் பார்க்கலன்னா கூட நீ பார்த்து சொல்லிடுவ போல. சும்மா இரு கொஞ்ச நேரம். இல்லைக்கா, அவன் உன்னதான் பார்க்குறான், எனக்கு தெரியும். அப்படியா? அப்போ நீ என் கூட கடைக்கு வரல, அவன் என்னை எங்கே நின்று எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்க வர, அதானே? நாளையிலேருந்து உன்னை நான் கடைக்கு கூட்டிகிட்டு வர வெயிட் பண்ண மாட்டேன். நீயே தனியாக வந்து வாங்கிக்கோ. டீக்கே? அக்கா சாரிக்கா, சும்மா உனக்கும் தெரியுமான்னு கேட்டு பார்த்தேன். அதுக்கு போய் விட்டுட்டு வர அது இதுன்னு சொல்கிற. அப்போ இனிமே இப்படியெல்லாம் பேசாத. என் பாப்பாச்சிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை வெளியவே விட மாட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா உனக்கு? நை நை நை, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அமைதியாக இருக்கேன். நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அதே ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறீங்க. அவன் வெயிட் பண்ணி உங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். ஒரு வேளை இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? என்ன இவ இப்படி பார்க்குறான்? ஐயோ, அவ்வளோதான். மாதாஜிக்கும் பாப்பாஜிக்கும் தெரிஞ்சதுன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. வயன், இங்கே எதுவும் நடக்கல, நீ யாரையும் பார்க்கல, அப்படி வீட்டுக்கு போயிடு. நான் சொன்னப்போ இல்லைன்னு சொன்ன. இப்போ அவன் உன்னை பார்க்குறானா நீ திரும்பி பார்க்குற? அவன் உன்னை பார்த்து சிரிச்சான், தெரியல அவனுக்கு? என்னடி சொல்கிற? சிரிச்சானா? அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே நடு ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு அவன் 2 கையும் தூக்கி அப்படியே தலைக்கு பின்னாடி வச்சுட்டு, பார்த்துட்டோம் மச்சான். டேய் சூப்பர்ரா. டீ மச்சான், கங்க்ராட்ஸ்டா. சூப்பர், திரும்பி பார்த்துட்டா. ஐயோ, உனக்கு அறிவே இல்லை வயன். இவ்வளோ தூரம் வந்துட்டு அவனை திரும்பி பார்ப்ப? போச்சு போச்சு,
அவன் கன்ஃபார்மே பண்ணியிருப்பான். நீங்கள் டென்ஷனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு எதையும் யோசிச்சுட்டு அப்படியே உங்கள் நகத்தை கடிச்சிட்டு. ஏய், என்னாச்சு? ஒரு ஆல்ரைட்? இல்லை பையா. எங்கே பார்த்துட்டு வர? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை பையா, கடைக்கு தான் போயிட்டு வந்தேன். பேலன்ஸ் எவ்வளோ வந்ததுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். அதான் உங்களை கவனிக்கல, மேலே மோதிட்டேன். மாஃப் கர் दो. இல்லை பரவாயில்ல, பார்த்து போ. ठीक है भैया. உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையா? நீங்கள் என்ன போகாமல் இங்கே இருக்கீங்க? கிளம்பிட்டேன். ठीक है भैया, बाय. வேன் भैया. ஆண்டி உன்னை ஈவினிங் ஏதோ சப்பாத்தி பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. भूल गई. நான் ஈவினிங் ஆண்டி கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிடுங்க. பாய். நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு. பையா, இந்த ஷர்ட்டில் அந்த எம்ப்ராய்டரி நான் போட்டு தானே? இது நான் எம்ப்ராய்டரி போட்ட ஷர்ட்டு. சூப்பராக இருக்கு. ஓ, தேங்க்யூ. ஓகே, பாய். அவன் உங்கள் முன்னாடி ஃபார்மலாக இருந்துட்டு பைக் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டு. எஸ் எஸ் எஸ், எப்படி இன்னைக்கு அவளை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஐயோ, அப்படியே மேலேருந்து குதிக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு செம்ம ஹாப்பியில் போயிடுவான். என்னக்கா நீ இப்படியே 1 வீக்காக சொல்லிட்டு இருக்க, ஈவினிங் மெஹந்தி போட்டு வரேன்னு? இல்லை இல்லை, இன்னைக்கு ஈவினிங் நீ இப்போ போட்டு விட்டே ஆகணும். வா போய் வாங்கிட்டு வரலாம். இல்லை அது வந்து பேட்டி. அவ தான் கேட்குறாள்ல, போட்டு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் கிச்சனை. ஓகே அம்மாஜி. சரி வா, கடைக்கு போய் மெஹந்தி கோன் வாங்கிட்டு வரலாம். ஓ, வியாபாரத்தில் கல் எடுத்து போட ஒழுங்காக எதனாவது பண்ணுறியா நீ? வச்சதையே வச்சுக்கிட்டு விற்காம சுற்றி நிற்கிற. பை. ஓ, ஜெயிக்க அந்த ஃபேன்சி ஸ்டோரில் சேர் மேலே ஒரு காலை வச்சுட்டு இன்னொரு காலை கீழே வச்சு அப்படியே இதெல்லாம் நின்று பேசிகிட்டு இருப்பான். அவங்கள பார்த்ததுமே அப்படியே காலை கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே அட்டென்ஷனில் நின்றுடுவான். உள்ளவாம்மா, என்ன வேணும்? भैया, मुझे मेहंदी कौन चाहिए? இருக்குமா, உனக்கு என்ன கலர் வேணுமோ வந்து பார்த்து எடுத்துக்கோ. ठीक है साहब. அது ரொம்ப ஒல்லியான இடமா இருக்கும். நீங்கள் அப்படியே அவனை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. ஆனால் நீங்கள் தாண்டி போகும்போது அவன் ஃபேஸை பார்த்துட்டு அவன் கால் மேலே உங்கள் காலை வச்சு மிதிச்சிடுறீங்க. மிதிச்சது உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஆனால் அவன் எந்த வழியும் ஃபீல் பண்ணாமல் உங்கள் கண்ணை மட்டும் பார்த்துட்டு இருப்பான். माफ कर दो. ठीक है. क्या बोल रहा हो? நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு முறைச்சிட்டு இந்த பக்கம் தள்ளி வந்து நின்னுறீங்க. ஒன்றும் சரி, ஒரு நிமிஷமா, இன்னும் வேறு கலர்ஸ் இருக்குது, நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் ஒன்றுனா பாருங்கள். இது எடுத்துகிட்டு வர உள்ளே இருக்குது. ஏக்கவுமே ஏக்கிசான்றது தாத்தா அச்சை, இது ஸ்கூலில் படித்ததில்ல, இதெல்லாம் இல்லை. இப்போப்பா பேர் என்னன்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் என்ன? मैं तुमसे प्यार करती हूँ. ஓ, இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? ஹிந்தியில் இவ்வளோ பெருசாக படிக்கணுமா? பரவாயில்ல, நம்ம ஆளுக்காக கற்றுக்குறோம், ஒர்த்து தான். एक्सक्यूज मी, मैं तुमसे प्यार करती हूँ. क्या भैया? ஐயா, டேய், என்னடா சொல்லிட்டு இருக்கிற? என்னப்போ பேர் என்னன்னு கேட்ட? டேய், நீ சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்லைடா, அது போல லவ் பண்ணுறேன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கிற. சாரி சாரி சாரி, தெரிஞ்சதா சொன்னேன். ஐ லவ் யூ. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் அரைஞ்சு போய் நிற்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் உங்கள் பர்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, பையா பஸ் காஃபி ஹை, ருஷி ஆ. நீங்கள் அப்படியே அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு கடையை விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஒன் ப்ளீஸ், ஒரு நிமிஷம்.
எனக்கு உங்ககிட்ட பேசணும். ரொம்ப நாளாக உன்னை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போய. உனக்கு தெரியும் தானே, நான் ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரீட்டில் நின்று உன்னை பார்க்குறது. தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் என்கிட்ட பேசு. இந்த பாருங்க, நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொன்னீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நானும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் நீங்கள் இனிமேல் இதெல்லாம் பண்ணாதீங்க. வாரிஷி, ஒரு நிமிஷம். என்ன? இப்போ நான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறத என் பாப்பாஜி இல்லை மாமா யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். என்னை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க. ஆல்ரெடி என்னை படிக்க விடலை, இப்போ வெளியும் விட மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னால் வீட்டிலே இருக்க முடியாது. ப்ளீஸ் இனிமேல் என்கிட்ட வந்து பேசாதீங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும். சரி நீ போ. நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து நடந்து வந்துடுறீங்க. நான் சொன்னேன்லக்கா, அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு. பாத்தியா, இன்னைக்கு சொல்லிட்டான். ரிஷி, அங்கே நடந்த எந்த விஷயத்தையும் என் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாத. அவ்வளோதான். அதுவும் வீட்டில் இருக்கிற பாட்டிக்கிட்ட. வீட்டை 2 பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை என்னால் பார்க்கக்கூட முடியாது. என்னை ரூம்குள்ளே வச்சுப்பாங்க. நான் சொல்கிறத கேளு. இங்கே நடந்ததை இதோட விட்டுடு. வீட்டில் வந்து பேசிடாத, சரியா? சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஈவினிங் தேவங்கோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு உங்கள் ஸ்டைலில் சப்பாத்தி போடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க. இந்த மாவு போதுமாம்மா? போதும் ஆண்டி. தேவங்க ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு அவன் டயர் ரிமூவ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வருவான். வேலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போல. ஆமாம் பையா, நீங்கள் நைட் சீக்கிரம் சாப்பிட வருவீங்கன்னு ஆண்டி சொன்னாங்க. அதான் அதுக்குள்ளே பண்ணிடலான்னு. ஓகே கண்டினியூ பண்ணு. வந்துட்டேங்க. நீ போய் குளிச்சுட்டு வந்துடு, அதுக்குள்ளே நான் செஞ்சிடறேன். இது போதுமாம்மா? இல்லை ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரம். அது நல்லா பலூன் மாதிரி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓ சரி. எப்போ எடுத்துடலாம் ஆண்டி? இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு பாருங்க. டேவங்க அப்படியே கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நிற்பான். டேய், அதை அப்படியே சாப்பிட்லாமா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு பையா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படியே கொடுத்தா நான் ஒரு 100 சப்பாத்தி சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். வயன், அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. ஏதோ கடைக்கு போகணுமா? வரேன் மித்து. ஆண்டி, இதை நீங்கள் போட்டுட்டுங்க. அம்மாவுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்படியே நீங்கள் தேவங்க க்ராஸ் பண்ணி போவீங்க. என் போகும்போது உங்கள் ஷாலை அப்படியே உங்கள் ஷோல்டரில் தூக்கி போடுவீங்க லெஃப்ட் சைடில். அது அப்படியே உன்னோட ஃபேஸில் உரசிட்டு போகும். அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு அது அப்படியே ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிடுவீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பான் ரொமான்டிக்காக. என்னடா, அந்த பொண்ணுக்கு ரூட்டு போடுறியா? தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு ஒரு 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு வேணும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாவும் வேணும். வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். தெய்வமே கொடு, நான் போயிட்டு வரேன். எங்கே இன்னும் காணும். ஓகேம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். டீக்கே மாமா. வந்துட்டா. கடைக்கு போறியா வயன்? ஆமாம் பையா. அம்மாவுக்கு டின்னர் பண்ண கொஞ்சம் பொருள் தேவைப்படுதா, ஆனால் என்னை அமுச்சு விட்டாங்க. கிச்சனில் அவங்க வேலையாக இருக்காங்க. சரிவா போகலாம். நானும் கொஞ்சம் வாங்கணும். ஓகே பையா. நீங்கள் ஜங்குக்கு பற்றி சாலிடாக மறந்து போயிருப்பீங்க. நீங்கள் பாட்டுக்கு டேயும் கூட பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருப்பீங்க. அவன் வழக்கமாக நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருப்பான். ஆமாம் பையா. அப்புறம் பேசிட்டு சொல்கிறேன். நீ ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கோ. டிகிரி கம்ப்ளீஷன் ஆகும். டீக்கே பையா. நீங்கள் எனக்கு எப்படி பண்ணணுன்னு மட்டும் சொல்லுங்க. முதல்ல நான் பண்ணுறேன். பட் ஆனால் என்கிட்ட லேப்டாப் இல்லை. ஃபோனில் தான் அட்டென்ட் பண்ண முடியும். என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் பையா. டேய், யார் அவன்?
நீ உசார் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் பண்ணிட்டான் போலியே. 2 பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே ஒரு கண்ணால் ஜேகே பார்க்குறீங்க. அவன் செம்ம கடுப்பாக பார்த்துட்டு இருப்பான். பையா, நான் அந்த பக்கம் நடந்து வரட்டுமா? தேவங்க அப்படி சைடில் பார்த்தா ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு இருப்பான். ஆ சரி, இவன் எனக்கு தெரியும்டா. ஐடி எம்ப்ளாயி. ஓ, ஃபாரின் குசுவா? பார்த்துக்கிறேன்டா. இவெல்லாம் எனக்கு காம்படிஷனாடா. கடுப்பாக இருக்கு. அவனை பார்த்தாலே ஒரு நாள் நிறுத்தி பேசி விடணும். டேய், உண்மையிலே உனக்கு அவன் டஃப்பு தான்டா. ஏன்னா கையில் சாலிடாக ஒரு வேலை வச்சுக்கிறான். வீட்டு பக்கத்தில் வேற இருக்கிறான். அப்பப்போ ஆள் கூட நல்லா சிரிச்சு பேசின்னு இருக்கிறான். நாட் த பாயிண்ட் யுவர் ஆனர். அவன் ஆளும் சிரிச்சு சிரிச்சு பேசுது. ஆமாண்டா, ஆமாம். உஷாராக இருந்துக்கோ, இல்லைன்னா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அவனோட சேர்ந்தா அவள் லைஃப் செட்டில் மச்சி. வீட்டில் கொஞ்சம் கிருத்தனமாக யோசிச்சாங்க, உன் வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி 2 பேரும் பேசிட்டு அங்கேருந்து போடுறீங்க. சங்குக்கு செம்ம வெறி ஆகிடும். அவனோட பேசணும். எப்போ சிக்குவோன்னு பாருங்க. நீ வாங்க, நான் பேசிக்கிறேன். ம், டீக்கி பையா. அண்ணா, உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ. ஆ, அப்புறம் வேற என்ன வேணும் தம்பி? பச்சை மிளகா அங்கனே இருக்கு, பார்த்து எடுத்துக்கிட்டு தம்பி. ஐயோ, அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பச்சை மிளகாயும் உங்கள் ஃபேஸையும் பார்த்துட்டே இருப்பான் மாற்றி மாற்றி. என்ன தம்பி இன்னுமா எடுக்கிற? இல்லை, அது என்னாச்சு பையா? பச்சை மிளகா தானே, இருங்க நான் எடுத்து தரேன். ம், அதில் பிடிங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. ம், என்னங்க, போதுமா? போதும். ம், சரி பையா. வேறு ஏதாவது வேணுமா? இல்லை. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுப்பான். ம், பையா, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. என்ன பண்ணுறது? இல்லை, இவரே அமுச்சிட்டா அவன் திரும்ப வந்து நம்மக்கிட்ட பேசுவான். பையா, 8 மினிட், நானும் வந்துடுறேன். தேவனுக்கு அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் அவனை செகண்ட் டைம் கூப்பிட்டு போக வேண்டான்னு சொல்லி உங்களுக்காக வெயிட் பண்ண சொன்னதில்ல, அப்படியே 32 பல்லும் தெரியும் தேவனுக்கு. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பான். ஆ, போகலாம் பையா. நீங்கள் மறுபடியும் நடந்து போகும்போதோ அவன் ரொம்ப கோவமாக தான் உங்களை பார்த்துட்டு இருப்பான். அண்ட் இந்த டைமும் நீங்கள் அந்த சைட் தான் நடந்து வருவீங்க. பையா, கிளாஸ் தான் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். லேப்டாப் எனக்கு நாளைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ம், நான் எடுத்து வைக்கிறேன். ம், தேங்க்யூ பையா. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக அவன்கிட்ட பேசிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட எடுத்து கொடுத்துட்டு போயிருப்பான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அண்ட் இன்னொரு சைடு டேயோங்க ஒரு வண்டியிலையோ ஜேக்கி ஒரு வண்டியிலையோ ஆப்போசிட்டில் நின்றுட்டு ஒருத்தர் பார்த்துட்டே முறைச்சிட்டு இருப்பானுங்க. உன்னோட பேசணும். வண்டியிலேருந்து இறங்கு. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வண்டியிலேருந்து இறங்குறான். ஜேக்கிக்கு செம்ம கடுப்பு. அவன் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, உனக்கும் வயனுக்கும் என்ன? அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவ ஏன் ஆள்? மரியாதையை ஒதுங்கிக்கோ. அதை அவ சொல்லட்டும், நீ சொல்லாத. ஓரா பேசின்னு இருக்க. என்னை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியும்டா, ஊரில் வேலைக்கு போகாமல் ஊரை கற்றுட்டு முட்டு சந்தில் நின்று ஓப்பி அடிக்கிற பயலுக்கு தானே பேசுவேன். ஏய், ஃபைனலாக இப்போ என்ன சொல்கிற? அவைக்கே ஆள். அவளோட பேசுறதை இத்தோடு நிறுத்திக்கோ, புரியுதா? அவள் தான் மரியாதை. முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் அவகிட்ட பேசுவேன். நியாயமாக விளையாடு. குறுக்கு புத்தியெல்லாம் காட்டாத. மயிறு விட்டு பார்த்துக்கிறேன்டா, பார்த்துக்கிறேன். அவைக்கே ஆளுன்னு அவள் வாயாலே சொல்ல வைக்கிறேன்டா. உனக்கு இருக்கு தான் மாட்டுவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். சதம் போடா. அப்படின்னு அவன் பாட்டுக்கு டேயும் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவான். ஆனால் ஜேக்கிக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். உண்மை சொல்ல போனால் உங்களை ஜேகே அவனோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டதில் டேயுங்கும் செம்ம கடுப்பு தான். அவனும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு
செம்ம கோவத்தில் தான் ஆஃபீஸ் போவான். நீங்கள் அவன் லேப்டாப்பில் அவன் சொன்ன கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. யூ வெரி லக்கி பையன். டேயும் என்கிட்ட பர்சனலாக கேட்டுக்கிட்டான் ஒன்று ட்ரைன் பண்ண சொல்லி. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறேன். தேங்க்ஸ் சொல்லணுன்னா நீ அவனுக்கு தான் சொல்லணும். நீ எனக்கு தேங்க்யூ சொல்லாத, அதுக்கு பதிலாக டேவுக்கு சொல்லு. அண்ட் அவனுக்காக ஃபீஸும் பே பண்ணிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் இதே டைமில் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய். ம், கண்டிப்பாக. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே டேவுங்க நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. எனக்காக ஏன் பையா இவ்வளோ பண்ணணும்? அவர் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் எனக்காக ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியிருக்காரு. ஒரு டீ. நான் போடுறேன் பையா. இல்லை பரவாயில்ல. இட்ஸ் ஓகே பையா, நான் போடுறேன். ஆண்டி கடைக்கு போகிறேன்னு போயிருந்தாங்க. நான் போடுறேன், நீங்கள் உட்காருங்க. நீங்கள் கிச்சனில் போட்டுட்டு இருப்பீங்க. டேவுங்க அப்படியே உங்களை பார்த்துட்டே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பான். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இல்லைன்னு சொல்லு, வேறு டியூட்டர் பார்க்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பையா, அவங்க ரொம்ப நல்லா நடத்துனாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேட்க சொன்னாங்க. என்ன டைமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாமே உங்களால தான் பையா. படிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். +2 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. என்னோடய 19 இயர்ஸில் நான் ஃபஸ்ட்டு காலேஜ் அட்டன் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பையா. இது எல்லாமே உங்களால தான். ரொம்ப தேங்க்ஸ். ஹே, இது டியூட்டர்கிட்ட சொல்லு. நான் ஏன் அங்கே சொல்லணும்? நீங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணம். அவங்களும் அதை தான் சொன்னாங்க. எனக்காக ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி என்னை ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னு. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது பையா. என்ன சொல்கிறேன்னே தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே நீங்கள் போயிட்டு ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுறீங்க. பராட்டையும் ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிருக்கும். ரொம்ப தேங்க்யூ பையா. ஒரு நிமிஷம். என்னங்க டீ நீங்கள் குடிங்க. நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போதான் விட்டாங்க. நான் இப்போவும் போகலன்னா அம்மா கிட்ட திட்டு விழுகும். இதையும் கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. நான் போயிட்டு வரேன் பையா. பாய். நாளைக்கு இதே டைமில் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இங்கே வந்துடுறேன். பாய். ஓகே, அந்த ஜேகேவை என்கிட்ட நெருங்கவே விடக்கூடாது. டீ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே பையா, பாய். அப்படியே நீங்கள் வந்துடுறீங்க. சாரிடா, கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததா அதான். டீ நீ போட்டியா? ஸ்மெல்லு தூக்குது. நான் இல்லை, உன் மருமக. அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போயாச்சா? சூப்பர்டா. बेटी मम्मा एक बाल्टी पानी लेके आओ. ठीक है मम्मा. चलो जल्दी आई. நீங்கள் உங்கள் சிஸ்டரை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குடத்தை எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்க லைனுக்கு வரீங்க. ஸோ உங்களுக்கு மார்னிங் ஏர்லியராக சமைக்கணுன்னா நீங்கள் நைட்டே தண்ணி பிடிச்சி கொண்டு போயிடணும். நீங்கள் உங்கள் ஊர் ஸ்டைலில் தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். மார்னிங் உங்கள் அப்பா ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே ரெடி பண்ணுறதெல்லாம் காலையில் தண்ணி பிடிச்சா ஆகாத காரியம். அதனால் நைட்டே நீங்கள் பிடிச்சிருவீங்க. நீங்களும் உங்கள் சிஸ்டரும் ஆளுக்கு 2 குடத்தை எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. ஜேகே ஆல்ரெடி உங்களை பார்த்துருவான். அவனும் லைனில் நின்றுட்டு இருப்பான். என்னடி இது, லைன் ரொம்ப பெருசாக இருக்கு. இன்னைக்கு நமக்கு தண்ணி கிடைக்காது போலையே. டே மாப்பிள்ள, ஓ ஆளுடா தெரியுது, நீ மூடு. டேய், இன்னொரு 2-3 பேத்துக்கு தான் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். கொலையை ஆஃப் பண்ணுறதுக்கு அண்ணன் போய் நிற்கிறாரு. மீதி பேர்லாம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டேய், எங்கடா போகிற லைனை விட்டு? நீ போய் பிடிச்சிக்கோ. இல்லை அது வந்து ஓ, அப்படி நான் பாட்டுக்கு உங்களை க்ராஸ் பண்ணி போயிடுறான். பிள்ளைங்கள பார்த்தா போதுண்டி, தியாகிங்காயிடுறானுவோ. ஏதோ நீயும் நானும் வந்துட்டு கை கால் வலின்னு நின்னோன்னா எவனா பிடிச்சி கொடுப்பாங்கிற விட்டு போகிறான் பற்றி அவன் இந்த புள்ளிகாண்டி. நீங்கள் அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படியே குழந்தை மட்டும் பின்னாடி கையை கட்டி பிடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கேருந்து போயிடுறான். டேய், இங்கேடா தண்ணி? நான் பக்கத்து தெருவில் போய் பிடிச்சிட்டு வரேன். ஏன்னா நம்ம தெருவோட தண்ணி வந்து நிற்குது. பார்த்த 2வது தடவை நின்று நின்றா என்ன? உன் மருமகளுக்கு இடத்த வாரி கொடுத்துட்டு
சார் வேற இடத்துக்கு போகிறாப்புல. போமா பேசாம. டேய் வா, அந்த பக்கம் நம்ம மூக்கியன் தெரு இருக்குது, போய் புஷ்ட்டு வருவோம் வா. நீ போ, நான் தண்ணியோடு வரேன். எந்தையாவது பண்ணி தொலை. ம் நானும் இந்த லைனில் தான் நிற்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். ருஷி சும்மா இரு. நீங்கள் குடத்தை எடுத்துகிட்டு போகும்போது, அக்கா ஜேகே உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறானே, நீங்கள் தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ கல் நெஞ்சா? கொஞ்ச நேரம் சும்மா வாயேண்டி. ஏன் தொண ஏதாவது சொல்லிட்டே இருக்க? யாரு? நானா? சரிதான். அவன் அடுத்த தெருவுலேருந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவான். நீங்கள் அவனை க்ராஸ் பண்ணி போக வேண்டிய சுச்சுவேஷன். ஜேகே நீ மாப்பிள்ள, அந்த புள்ள ஏதோ ஒன்று பேசணும் போலடா தெரியுது. நீ மூடிட்டு வா. என்னது? தேங்க்ஸ் சொல்லன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நின்று யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அப்படி லைட்டை திரும்பி பாரு, என்னை பார்க்குறான்னு. அம்மா கை ரொம்ப வலிக்குது. டே மச்சான், உன்னை தாண்டா பார்த்துன்னு இருக்கிறா. எப்பட்றா கரெக்டாக சொன்னேன்? அதில் அப்படிதான். டே மச்சான், உன்னை நான் நிறைய கற்றுக்கணும்டா. ஆமாண்டா, அப்படியே கிழிச்சிருவேன். பேசாம அப்படின்னு 2 பேரும் வந்துடுறானுங்க. நீங்கள் வீட்டில் இதை பற்றி யோசிச்சுட்டே தூங்கிட்டு இருப்பீங்க. நாளைக்கு எப்படியாச்சும் பார்த்து அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிடணும். சா, நம்ம தான் ஒரு தப்பாக நினச்சிட்டோம் போல. ரொம்ப நல்ல பையாவாக இருக்காரு. நம்ம நாளைக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டே நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்துட்டே போவீங்க கடைக்கு. எதுக்கு போனாலும் ஆனால் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சா, இங்கே தானே இருப்பாங்க, யாருமே காணுமே. ஸோ ஈவினிங் சேம் டே நீங்கள் வேணும்னே கடைக்கு போகிறேன்னு உங்கள் அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ஸோ ஜேகே இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு இருப்பான். ஆமாண்டா, படம் சம மொக்க. காலைல ஏன்டா போகணுன்னு ஆயிடுச்சு. வேறு ஏதாவது படம்? பையா பையா. ம் हाँ भैया, ம் शुक्रिया ஆ அப்படியே நீங்கள் சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரை திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறேங்க. என்னடா சொன்னா? ஒருவேளை அது அவங்க அம்மா பேர் இருக்குமோ? அதையும் உன்கிட்ட சொல்கிறா? ஓ, மேபி உனக்கு மாமியாரை வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கக்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு போகிற போல. பைத்தியக்காரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறா. எங்கே பாரு, திம்மத்தா சூப்பர்ரா. அவளே வந்து உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு வச்சுட்டோம். அதுவும் தேங்க்யூ சொல்கிறா. இதே மாதிரி போச்சுன்னா நிச்சயமா அந்த பீகார் பூரா உனக்கு தான். அதில் சரி, மொத்தம் வந்துட்டு உங்க என்னன்னு கேட்கணும். ஒவ்வொரு ரூட்டில் க்ராஸ் பண்ணி நிற்கிறோம், பார்க்கணும். ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போகும். நீங்கள் அப்பப்போ 2 பேர்த்துக்கிட்டும் நல்லாவே பேசி ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஆனால் ஜேகேக்கும் டேவுக்கும் சுத்தமாக ஆகாது. இன்னைக்கு February 14 லவ்வர்ஸ் டே. நம்ம சிங்கிளாகவே இருந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம யாருக்காக இருக்க போகிறோம்? பேரண்ட்ஸ்க்காக. சப்போஸ் நம்ம கல்யாணம் ஆனால் நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்காக இருப்போம். அப்போ நான் இதெல்லாம் கொண்டாடிக்கிறேன். இப்போ அதுக்கு நம்ம ஜஸ்ட் மெஹந்தி போட்டு செலிப்ரேட் பண்ணலாம். உங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே இல்லை, 2 பேரும் பீகார் போயிருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லைங்கிற தைரியத்தில் தானே நீ ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. ஏய், அவங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க? என் பாட்டியோட டெத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கு எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? எனக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போய் பழக்கம் இல்லை, அதனால நான் போகலை. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். அது பொறுக்கலையா உனக்கு? சரி சரி, அதுக்கு என்ன? தேம்பையா வாங்க, உட்காருங்க. சாயம் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை வேண்டாம். அப்போ பானி எடுத்துகிட்டு வரேன். தண்ணி வாட்டர் எடுத்துகிட்டு வரேன். ஒரு நிமிஷம் வை. இது உனக்கு. என்னது இது? இது தெரியலையா? ஒரு ரெட் கலர் ரோஸு, க்ரீட்டிங் கார்டு, சாக்லேட்டு, அதுவும் பெரிய சாக்லேட். அப்படின்னா இன்னைக்கு February 14 நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா? பையா
என்னது இது? मुझे ப்ளீஸ் வயன், உன்னை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்க வயன். எனக்கு நீ என்ன ரொம்ப இஷ்டம். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஐ லவ் யூ வயன். भैया நான் அது வந்து வெளியே என்ன பட்டாசு சத்தம்? ஏதாவது என்னாச்சு? நீங்கள் எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா ஜேகே அங்கே பட்டாசு வெடிச்சு பேனர் வச்சு அதை அவனுங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் வேறு கையில் பிடிச்சிட்டு இருப்பானுங்க. ஐ லவ் யூன்னு அந்த பேனரில் எழுதியிருக்கும். அப்படியே அவன் கையில் ஒரு பொக்கையோடு வந்து நிற்கிறான். நீங்கள் இந்த பக்கம் திரும்பிட்டே உங்க பார்க்குறீங்க. வாசலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜேகே பார்க்குறீங்க. இந்த இடத்துல நான் இந்த ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், டேவுங்க செலக்ட் பண்ணுவீங்களா இல்லை ஜேகே செலக்ட் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் யாருக்கு வைன் ஓகே சொல்லுவான்னு நான் அதில் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹிந்தி என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது, அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட்டாவை விட சில குட்டீஸ் லவ் யூ சார். எங்கேயும் போகிற நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்கலாம்.